ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் இஸ்பேர் ராஜாவும் இதயராணியும் மார்ச் 15 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒன் நார்த் லான்ச் ஆஃபர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் குறைவாக வாங்க இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அநியாயமாக ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வந்தார்கள். இல்லை இல்லை, 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய லைசன்ஸுக்கு 5000 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கும் பாருங்க. நம்ம வீட்டில இருந்து வருகிறார்கள். எம்பி எலெக்ஷனுக்கு 70 லட்சம் தான் செலவு பண்ணும், 70 கோடி செலவு பண்றாங்கன்னாரு. காலையிலேயே பக்தி மயமா மேல் சட்டை கூட போடாம அப்படி மந்திரம்லாம் சொல்லி நின்றுட்டு இருக்காப்ல. அவர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு ஓட்டு போடுங்க, அவனும் கை கொடுக்கும் போது 2000 ரூபாய் வாங்கிக்கிறாரு. 2000 ரூபாய் வாங்கிட்டு சொல்றாரு, தம்பி சத்தியமா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அவன் பேர் கூட தெரியாது அவருக்கு. இன்னைக்கு இப்ப இருக்கிற பசங்களை 2K கிட்ஸ் போய் கேட்டு பாருங்க, நேர்மைனா என்ன, திடீர்னு அதிர்ச்சி ஆயிடுவான். சார் அவுட் ஆஃப் சிலபஸ் சார். வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோகமா. என்னன்னா செம்பருத்திக்கு கல்யாணமே ஆகல, நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை, போஸ்டர்லாம் விட்டுறாங்க. இன்னமும் சரவணா ஸ்டோர் மாதிரி பெஸ்ட் மோடிலாம் விளம்பரம் பண்ணலன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்தியாவே ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி தான் தெரியுது. முதல் கேள்வி எவ்வளவு செலவு பண்ணுவேன், ரெண்டாவது கேள்வி நீ என்ன சாதி. நேர்மையான அரசியல் பத்தி பேசக்கூடாதுன்றாங்க. அது யார் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா நேர்மையற்றவர்கள் சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு வியாதி உண்டுங்க. என்னன்னா இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோன்ற வியாதி. முகிலன் எங்கே இன்னும் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மாசம் ஆச்சு அந்த மனுஷன் காணாம போய். பொள்ளாச்சியில இப்ப இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா இந்நாட்டுக்கு அதிரவான இந்த கவர்மெண்ட். இருபத்தாறு கோடி வருடங்களுக்கு முன்பு 26 கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில் இருந்து அழிந்து போன ஒரு உயிரினத்தின் பெயர் டைனோசரஸ். சுதந்திரம் கிடைத்த 71 ஆண்டுகளில் இந்த நாட்டில் செத்து கொண்டிருக்கும் இன்னொரு உயிரினத்தின் பெயர் நேர்மை. நேர்மை நேர்மை செத்தே போச்சு. சமீப காலமாக கடந்த ஒரு 3 மாதங்களாக இந்தியாவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த பல்கலைக்கழகத்திலும் ஒரு தலித் மாணவர் தாக்கப்படவில்லை. மத சண்டைகள் இல்லை, சாதி பிரிவினைகள் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த நாட்டில் ஒற்றுமை வந்து விட்டதா? இல்லை இல்லை, இந்த நாட்டிற்கு தேர்தல் வந்து விட்டது, வேறொன்றும் இல்லை. தினந்தோறும் 18-20 வயசுல உலகெங்கும் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய வயசு. கவிதைகள் பாடிக்கொண்டு பாடல்கள் பாடிக்கொண்டு உலகத்தை சுற்றி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வயசு. ஆனால் தமிழ் சமூகத்து பிள்ளைகள் தினந்தோறும் 1008 பிரச்சனைகளோடு மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 1008 பிரச்சனைக்கும் அன்னை முடியாக இருக்கக்கூடிய ஆதார பிரச்சனை நேர்மையின்மை. அநியாயமாக ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வந்தார்கள். இல்லை இல்லை, நமது பொதுஜனம் 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய லைசன்ஸுக்கு 5000 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கும் பாருங்க. நம்ம வீட்டில இருந்து வருகிறார்கள். இந்த ஊழல் நேர்மையின்மை நமது வீட்டில் இருந்து பிறக்கிறது. நமது தோழர் செந்தில் ஆறுமுகம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, எம்பி எலெக்ஷனுக்கு 70 லட்சம் தான் செலவு பண்ணும், 70 கோடி செலவு பண்றாங்கன்னாரு. எனக்கு 70 லட்சம் நெஞ்சொலி வந்துருச்சு. 70 லட்சம் எல்லாம் கிடைச்சா நான் ஊரை பக்கம் தாண்டி ஒரு வீடு கட்டி பெட்டி கடை போட்டு ஓடி போயிருவேன். கோடிக்கெல்லாம் எத்தனை சைபர்னு தெரியாத இளைய சமூகத்தில் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க பணம் என்பது ஒரு நுகர்வு பொருளாக மாறி போனது. 70 கோடி செலவு செய்து ஒரு பதவியை வாங்க துடிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பதவிக்கு பின்னால் எத்தனை ஆயிரம் கோடி வணிகம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா, இந்தியா முழுக்க 4030 எம்எல்ஏ சீட்டுகள் இருக்கின்றன. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம்னா 2000 பெண் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டாம், 400 எம்எல்ஏக்கள் கூட பெண் எம்எல்ஏக்கள் இல்லை. இந்தியா முழுக்க 400க்கும் அதிகமான எம்பி சீட்டுகள் இருக்கின்றன, கிட்டத்தட்ட 543. அதுல ஒரு 200 எம்பி பெண்கள் இருக்க வேணாம், 70 எம்பிகள் கூட பெண்கள் இல்லை. இப்படி ஆண் பெண் ஜெண்டர் பாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய சிக்கல் மிகப்பெரிய சிக்கல் நேர்மையின்மை. இயற்கை வளங்கள் சுரண்டலாக இருக்கட்டும், மணற் கொள்ளை என்பது என்ன வெறும் கொள்ளையா? இனிமே மணற் கொள்ளைன்னு சொல்லாதீங்க. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மறைமுக கொலை. ஆற்றில் இருக்கக்கூடிய மணலை சுரண்டி எடுத்து வித்து அதன் மூலமாக வரக்கூடிய பொருளை ஈட்டி நாம் வீடு கட்டினா அந்த வீடு கட்டவும் ஆத்து மணல் தான் வேணும். அந்த வீட்டில் வாழ போகிற அடுத்த தலைமுறை சாவின் விளிம்பில் வாழும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நாம வீடுகள்ல ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் எப்படி வளர்க்கிறோம்? தினந்தோறும் காலையில நம்ம வீட்டுக்கு பால் பாக்கெட் வருதுங்கயா. ஒரு குழந்தை இருந்தா பால் பாக்கெட் எடுத்துட்டு போய் அம்மா கையில கொடுக்குது, நியூஸ் பேப்பரை கொண்டு போய் அப்பா கையில கொடுக்குது. யார் சொல்லி கொடுத்தார் அந்த குழந்தைக்கு? ஏன் அப்பா போட்டா டீ குடிக்க முடியாதா? அப்பா சமைச்சா சோறு இறங்காதா? அப்பா துவைத்தால் இந்த சலவை செய்ய முடியாதா? ஆண் பெண் பேதம் என்பது நமது வீட்டில் இருந்து பிறப்பதை போலவே நேர்மை இன்மை என்பது நமது வீட்டில் இருந்து தான் பிறக்குது. லைசன்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு பெட்டி கடைக்கு போறோம், பில்லு நமக்கு தெரியும், 190 ரூபாய் பில்லு வந்ததுன்னு தெரியும். அங்க இருக்கிற பையன் புது பையனா இருப்பான், 150 rupees அப்படிமா, 40 ரூபாய் லாபம், நல்லா ஏமாட்டான் அப்படின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோம்.
வீட்டில் பால் பேக்கெட் போடுற பாட்டி கணக்கு தப்பா சொன்னா நேர்மையா ஒத்துக்குவோமா? மாட்டோம். கிடைச்ச வரைக்கும் லாபம் வாங்கிடுவோம். நாங்க சோசியல் மீடியால இந்த பிராங்க் ஷோஸ்லாம் பண்ணுவோம். சமீபத்தில் ஒரு 2000 நோட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு அந்த கேமராவெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ இருக்கு. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிட்டையர்டு எம்ப்ளாயி. அவர் பென்ஷனே நிறைய வாங்குறாரு, சொந்த வீடு. காலையிலேயே பக்தி மயமா மேல் சட்டை கூட போடாம அப்படி மந்திரம்லாம் சொல்லி நின்றுட்டு இருக்காப்புல. அவர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கை கொடுக்கும் போது 2000 ரூபாய் வாங்கிக்கிறாரு. அப்போ ஒரு முகத்துல ஒரு சிரிப்பு வந்தது பாருங்க. அடாடா ஐயோ 2000 ரூபாய் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, தம்பி சத்தியமா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேனார். அவன் பேர் கூட தெரியாது அவருக்கு. நேர்மையின்மை இங்க இருக்கிறது. எடுத்து வச்சிருக்கிறோம் சோசியல் மீடியால எல்லா விதமான மக்கள் மட்டத்திலும் நேர்மையின்மை இருக்கிறது. நமது வீடுகளில் இருக்கிறது, அலுவலகங்களில் இருக்கிறது. நாம எப்படி அவர்களை குறை சொல்ல முடியும்? தொலைநோக்கு பார்வை என்பது ஒரு சில தலைவர்களுக்கு இருந்ததே. ஐயா கர்ம வீரர் காமராசருக்கு இருந்தது. ஆனா அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா? இன்னைக்கு இப்ப இருக்கிற பசங்களை 2K கிட்ஸ் போய் கேட்டு பாருங்க. நேர்மைனா என்ன? திடீர்னு அதிர்ச்சி ஆயிடுவான். சார் அவுட் ஆஃப் சிலபஸ் சார். மை ஸ்கூல் வித்யாலயா சொல்லி கொடுக்கல. நேர்மைனா என்னமா? நேர்மைனா ஹமாம் சோப்புடாக்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. நேர்மைனா என்ன? செருப்பு நடந்து நடந்து பொட்டல் காடாக இருந்த தமிழ்நாடு முழுக்க நடந்து 3 கிலோமீட்டருக்கு ஒரு துவக்க பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி என்று ஆரம்பித்த காமராசரின் வாழ்வு நேர்மை. நேர்மைனா என்ன? சாவும் போது கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுருண்டு படுத்து கிடந்த இந்த நாட்டினுடைய ஒரே காவல்துறை மந்திரியான வாழ்ந்த தெய்வம் அதிசயம் கக்கஞ்சியினுடைய வாழ்க்கை நேர்மை. நேர்மைனா என்ன? நேர்மைனா என்ன? ரொம்ப இவர் குடைச்சல் கொடுக்கிறாரு. கொண்டு போய் நஷ்டத்துல நடக்கிற கோஆப் டேக்ஸ்ல தூக்கி போட்டா அதுல 30% லாபத்தை கொண்டு வந்தாரு ஐயா சகாயம். அவரது வாழ்க்கை நேர்மை. சொல்லி கொடுங்க பசங்களுக்கு, சொல்லி கொடுங்க. ஒரு விஷயம் தெளிவா சொல்லி கொடுங்க. நானும் சினிமா பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன். ஆனா அதோட விட்டுறோம். வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோகமா. என்னன்னா செம்பருத்திக்கு கல்யாணமே ஆகல. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை அது. போஸ்டர்லாம் விட்டுறாங்க. 1 மாத காலமாக மண்ணை மலனாக்கிய இந்த மண்ணுக்காக போராடிய மண்ணின் மகன் முகிலனை காணவில்லை. அதுதான் இன்று தேசிய பிரச்சனை. கேள்வி கேட்க வேண்டும். வீடுகளின் பேசு பொருளாக இந்த சோசியல் ஆக்டிவிசம் வரணும். இவங்க மட்டுமே பேசிக்கிட்டு கூடாது. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க. பேச வேண்டியவர்கள் மக்கள், பொதுமக்கள், அவர்களின் சார்பாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களினுடைய உழைப்பு அளப்பெரியது. நாம வீட்டில் இன்னும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? மீனாட்சி பாவம், செம்பருத்திக்கு கல்யாணம் ஆகல. இந்த நாடு உருப்படுமா? நேர்மை என்பதை ஒரு அறமாக, மனித ஒழுக்கமாக சொல்லித்தர வேண்டாமா? நேர்மை என்பதை ஒரு முக்கியமான நல்ல ஒழுக்கமாக சொல்லித்தர வேண்டாமா? இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த சொத்து என்னங்க? இந்த நொடி. நான் சொல்லும் போதே அப்படி போயிடும், திரும்ப வராது. இந்த காலம், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அநீதிக்கு எதிராக, அக்கிரமத்துக்கு எதிராக ஒவ்வொருவருக்கும் ஒரு கோபம் இருக்கு. இந்த நாட்டில் எல்லாமே சரியில்லை, இவ்வளவு ஊழல் இருக்கு, ஐயோ அவ்வளவு ஊழல் இருக்கு. எல்லாமே நமது வீட்டுக்குள் தான் இருக்கிறது. அழகா சொன்னார் ஐயா, மாற்றம் என்பது நம்மில் இருந்து பிறக்கட்டும். இருக்கிற ஒவ்வொருத்தரும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து. புச்சட்னி ராஜ்மோகனின் நன்றி. தமிழ் வணக்கம். வெல்லட்டும் புரட்சியாளர்களின் சிந்தனைகள். நன்றி. இப்போ இன்னமும் சரவணா ஸ்டோர் மாதிரி பெஸ்ட் மோடிலாம் விளம்பரம் பண்ணலையேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்தியாவே ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தேர்தலுங்கிறது ஒரு பெரும் வியாபாரமாக மாறிவிட்டது. அதுக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் வந்து விளம்பரங்களுக்கு வேலை பார்க்குறாங்க. எதுக்கு விளம்பரம் பண்ணுவோம்? விற்காத பொருளுக்கு தானே விளம்பரம் பண்ணுவோம். தேர்தலுக்கு எவன் விளம்பரம் பண்ணுவான்? தேர்தலுக்கு எதுக்கு விளம்பரம்? உன்னுடைய வேட்பாளரை நீ தேர்ந்தெடுப்பதற்கு எதுக்கு விளம்பரம்? உன் வேட்பாளரோட நியாயமும் தரமும் நேர்மும் உனக்கு தெரிஞ்சா போதாதா? இங்க எல்லா பெரிய கட்சிகளுமே தன்னுடைய வேட்பாளர்களிடம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் 2 தான். நேர்முக தேர்வில், நேர்முக தேர்வுங்கிறதே அபத்தம், அதை விட்டுருங்க, நிறைய வாரிசுக்கு தான் போகுது, அது வேற. அந்த நேர்முக தேர்வில் 2 கேள்வி தான். முதல் கேள்வி, எவ்வளோ செலவு பண்ணுவ? 2வது கேள்வி, நீ என்ன சாதி? 2 கேள்வி தான். இதை தாண்டி வேட்பாளர் தேர்வுங்கிறது கிடையவே கிடையாது. அதை தாண்டி நான் வந்து கட்சிக்காகவோ ஒரு வேட்பாளருக்காகவோ நிச்சயமாக இதை பேசல, அதை தவிர நினச்சிக்க கூடாது. இப்போ இந்த வேட்பாளர் பட்டியெல்லாம் எடுத்து பார்த்தா மதுரையில் சு வெங்கடேசன் தோழர் நிற்கிறாரு. நான் வந்து
அவருக்கு ஆதரவாலாம் பேசலை. பட் ஒரு எழுத்தாளர், ஒரு இளைஞர், ஒரு கீழடிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு தமிழன், ஒரு தளத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், ஓகே விடுங்க, அவர் அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசலை. பட் அந்த மாதிரி எத்தனை வேட்பாளர்களை நம்ம பார்க்குறோம் கட்சிகளில்? இப்போ நார்மலாக நீங்கள் இந்த வேட்பாளர் பட்டியல் எடுத்து பாருங்கள், அப்படி எத்தனை பேர் இருக்காங்க இங்கே? அப்போது பெரும்பாலான வேட்பாளர்களை சாதி அடிப்படையிலும் பண அடிப்படையிலும் அதிகார அடிப்படையிலும் நிற்க வைக்கின்றன கட்சிகள். அப்படியே பார்த்து ஓட்டு போடுறாங்க மக்கள். அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ பணத்துக்காக ஓட்டு போட்டினா அவன் ஊழல் பண்ணுவான், சாதிக்காக ஓட்டு போட்டினா அவன் கலவரம் பண்ணுவான் இல்லையா? எந்த பணத்துக்காக நீ ஓட்டு போடுறியோ அந்த பணத்தில் அவன் ஊழல் பண்ணுவான். எந்த சாதிக்காக நீ ஓட்டு போடுறியோ அதை வைத்து அவன் பிரிவினையை செய்வான். நீ எந்த அதிகாரத்திற்காக நீ ஓட்டு போடுறியோ அந்த அதிகாரத்தையும் அவன் துஷ்பிரயோகம் பண்ணுவான். இதுதான் நீ அப்போ இந்த சாதிக்காக பணத்திற்காக ஒரு அந்தஸ்திற்காக ஓட்டு போடாமல் இருந்தால் இது எதுவுமே உனக்கு எதிராக பாயாது. நீ நேர்மைக்காகவும் தரத்திற்காகவும் அறத்திற்காகவும் ஓட்டு போடக்கூடிய ஒரு கல்வியை மக்களிடம் உருவாக்க வேண்டும். இதுதான் நான் மிக முக்கியமாக பேசுகிறேன். ஏன்னா எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் போராட்டத்துக்கு வாங்க, நீங்கள் இதை, ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தில் எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், எத்தனை நிலங்கள், அவ்வளவு பேர் பிரிஞ்சு 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 கிடக்கிறான். அடிப்படை வசதிகள் இல்லாமல், வறுமையில், கல்வி இல்லாமல், வேலை இல்லாமல் அவ்வளோ பேர் கிடக்காங்க. நீங்கள் அவங்கள தொட்டு தூக்கணும் அப்படின்னா முதலில் நம்மை போன்றவர்கள் அவர்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும். அதைத்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த நேர்மை தேர்தல் என்பதை ஒரு பெரும் பிரச்சாரமாக, ஒரு போராட்டமாக, இப்போ அறப்போர் மாதிரி சட்ட பஞ்சாயத்து. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை மட்டும் நம்புகிறேன், அரசாங்கம் இப்போதைக்கு இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அரசோ அதிகாரமோ நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யாது. இந்த மாதிரியான சமூக செயற்பாட்டாளர்களும் சமூக போராளிகளும் தோழர்களும் தான் நிச்சயமா இந்த தேசத்தை, இந்த மண்ணை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன் உறுதியா. இது ஜனநாயகம். இதுல நம்ம தான் மன்னர்கள். எங்க வேணா மக்கள் கிட்ட அமைதியான முறையில போராடுறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குன்னு நிலைநாட்டுறது நம்மளுடைய உரிமை. அது என்ன பண்ணுவாங்க? என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? சரி, அரெஸ்ட் பண்ணீங்க. ஒரு மனுஷனுக்கு உயிரை பத்தியே பயம் இல்லைன்னா அவனை என்னன்னு வச்சு பயமுறுத்தீங்க நீங்க? ஏன்னா அது புரியல. ஏன்னா இந்த போராட்டங்கள் இந்த நேரத்தில் இங்க நின்று பேசுறது ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நாட்டில். கரெக்டா? ஜனநாயகம் சொல்றாங்க, ஆனா எது ஜனநாயகம் எனக்கு புரியல. நேர்மையான அரசியலை பத்தி பேசணும்னு நினைக்கிறோம், கட்சியை பத்தி பேசல. நம்ம நேர்மையான அரசியலை பத்தி பேசணும்னு நினைக்கிறோம், அதை பேசக்கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகம்னா அப்ப அது ஜனநாயகமே கிடையாது. அந்த ஜனநாயகம் எனக்கு வேணான்ற, என்னோட உரிமை எனக்கு வேணும். என்னுடைய மக்கள் கிட்ட நேர்ல போய் பேசுறதுக்கான உரிமை எனக்கு கொடுக்கலன்னா அது என்ன ஜனநாயகம்? அப்போ பணநாயகம் அப்படின்னு பேரை மாத்தீங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், ஆனா இங்க அதை ஒத்துக்க முடியாது. நேர்மையான அரசியல் பத்தி பேசக்கூடாதுன்றாங்க. அது யார் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா நேர்மையற்றவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நேர்மையா இருக்கிறவனுக்கு நேர்மையை பத்தி பேசுறது சந்தோஷமான விஷயம். ஏன்னா நானும் நேர்மையா இருக்கேன், நீயும் நேர்மையா இருக்க, ஜாலியா உட்காந்து பேசுவோம். ஆனா இந்த நேர்மையை பத்தி, அந்த வார்த்தையை பத்தி கூட அர்த்தம் தெரியாதவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அதை பார்த்தா பயம். நம்ம என்ன கட்சி மீட்டிங்கா போடுறோம்? இது என்ன கட்சி மீட்டிங்கா சார்? கேளுங்க. இல்ல இல்ல, இது நம்ம குடும்பம் தானே. பா, நீ தம்பி, நீ அண்ணன், மாமா, மச்சான் எல்லாம் இருக்கீங்களா? மச்சின்சி, குடும்ப மீட்டிங் இது, அவ்வளவுதான். இது கட்சி மீட்டிங் கிடையாது. ஒரு குடும்பத்துல என் மக்கள் கிட்ட நான் பேசுறேன், அவ்வளவுதான். நேர்மையான அரசியல் ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்ப அவஸ்தம் போடுறோம் பாத்தீங்களா, இந்த ஒரு பர்மிஷனுக்கு பிச்சை கேட்க வேண்டிய நிலைமை இது. ஆனா இந்த மாதிரியான விஷயம் நமக்கு நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நேர்மையான அரசியல்ன்றது முக்கியம். ஏன்னா ஜனநாயகத்தை நம்ம பிச்சைக்காரங்க கிடையாது, நம்மளோட உரிமையை நம்ம பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெஞ்ச நிமித்தி கேள்வி கேட்கணும், நெஞ்ச நிமித்தி வாங்கணும் இந்த உரிமைகளை. அது யார்கிட்ட வாங்க முடியும்னா, நல்லவங்களை எப்ப நீங்க தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்புறீங்களோ அப்பதான் அதை பண்ண முடியும். அது தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு வியாதி உண்டுங்க. என்னன்னா, இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோன்ற வியாதி. இன்னொரு விஷயம் என்னன்னா, கட்சிக்காரங்கெல்லாம் நம்மள ஒரு விஷயம் நம்ப வச்சிட்டாங்க, கட்சின்னு ஒன்று இருந்தாதான் நாட்டை ஆள முடியும். ஆக்சுவலா அதுவே பொய். அது தெரியும்ல, கட்சின்றதே ஒன்று தேவையில்லை. நம்மளோட இறையாண்மை கட்சியற்ற இறையாண்மை. நம்மளால கட்சி இல்லாம வின் பண்ணி கூட பண்ண முடியும். இல்லைன்னா சுயேட்சையா ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? முடியாதா? இல்லையா?
என்ன அப்ப 234 நல்லவங்க நீங்க தேர்ந்தெடுத்து அமைச்சீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாடு உருப்பிட்டுமா உருப்பிடாதா? அப்புறம் கட்சி என்ன மண்ணாங்கட்டி போடலங்க புண்ணாக்குன்னு நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. ஒரு மாஃபியா இருக்கு, மணல் மாஃபியா இருக்குன்னா வெறும் ஆளுங்கட்சி மட்டும் தான் அவங்க காசு கொடுக்குறான்னு நினைச்சுக்கிறீங்களா? அதே சமயத்தில் எதிர்கட்சிக்கும் போதா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்களை கொண்டு வந்தான்னா அது நின்றுடும் நினைக்கிறோம். அவன் என்ன பண்றான், இந்த கட்சிக்கு இவ்வளவு கொடுத்தான்னா எதிர்கட்சி இவ்வளவு கொடுத்தான்னா அடுத்த வாட்டி இவங்க மாறும்போது இவங்களுக்கு அவ்வளவு வருது, இவங்களுக்கு கம்மியா வருது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், இவ்வளவுதான். ஸோ கட்சி அப்படின்ற கான்செப்ட் வேணான்னு சொன்னேன். சரி, ஓகே. அப்ப யாருக்கு தான் சார் ஓட்டு போறது, யாருக்கு ஓட்டு போறதுன்னு சொல்றதுக்கு நான் வரல. அது அவங்க யோசிச்சு பண்ண வேண்டியது. கேள்வி கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், யார் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு மட்டும் தெளிவா பாருங்க. அவ்வளவுதான் சொல்றோம். இப்போதைக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா கையேந்தி நிக்கிறோம், சார் இதை பண்ணி கொடுங்க சார். அவன் காசு கேட்கறான், கால் மேல கால் போட்டு காசு கேட்கறான், ஆனா கொடுத்துட்டு போறோம். நீ கொடுக்கும் பொழுது நீ அவனுக்கு அடிமை, அதை புரிஞ்சுக்கோ. எப்ப நீ லஞ்சம் கொடுக்குறியோ அப்ப நீ அவனுக்கு அடிமை ஆயிட்ட. அடிமைத்தனத்திலே தான் வாழ போறோமா? திரும்பியே கேள்வி கேட்க மாட்டோமா? எப்ப கேள்வி கேட்போம்? ஏன்னா இந்த உலகமே நம்மளுடைய அடுத்த தலைமுறை கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு நல்ல உலகத்தை கொடுத்துட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஏன்னா நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க நல்ல படிப்பு சொல்லி தரணும், நல்ல காலேஜ்ல இருக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், நல்லபடியா இருக்கணும், குழந்தை குட்டியோட ஆசைப்படுறோம். ஆனா அவங்க ஒரு நல்ல நாட்டை கொடுக்கணும்னு ஏன் யோசிக்க பண்றோம்? முகிலன் எங்கே இன்னும் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மாசம் ஆச்சு அந்த மனுஷன் காணாம போய். நண்பர், ஒரு போராளி, நமக்காக போராடுறவங்க. எத்தனை மணல் கொள்ளை அடிக்கிறவங்களை நிறுத்திருக்காரு அவர். அதனால எத்தனை ஆறுகளை காப்பாற்ற முடிஞ்சது. அவர் இப்ப காணோம். ஒரு மாசமா எங்க போனார்? யார் கூட்டிட்டு போனார்? ஒன்னும் தெரியல. இதுதான் ஜனநாயகமா? இதுதான் ஓட்டு போடுறோமா? இதுதான் எலெக்ஷன் வைக்கிறாங்களா? யாருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. அது நம்மளுடைய தப்பும் தான். ஏன்னா எப்ப ஒரு பிரச்சனை நடக்குதோ, ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரோட்ல எப்ப நடக்குதோ அப்பதான் பயந்து சாவாங்க எல்லாம். அரசாங்கம் பயப்படும். பொள்ளாச்சியில இப்ப இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா இன்னத்துக்கு அதிர வேணாம் இந்த கவர்மெண்ட். ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட்ல மக்கள் வெளில வந்திருக்க வேணாம் இன்னத்துக்கு. கொஞ்சம் பேர் தான் வராங்க. ஏன் அந்த அளவுக்கு சொரணம் எல்லாம் போயிடுச்சா நமக்கு? கொஞ்சம் பேர் வரீங்க, நாட்டை மாற்ற முடியாதா, என் மண்ணை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு. பல லட்சம் வரணும், பல கோடி மக்கள் வெளில வரணும். உண்மையான புரட்சிகள் அப்படிதான் நடக்கும். நல்லவங்க எல்லாரும் இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் யார் இருக்கா போராடுறதுக்கு? அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்கலன்னா அப்புறம் என்ன பண்றது? அவங்க உயிரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, நம்ம தான் கவலை பண்ணோம். ஏன்னா அவங்களோட உயிருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க எல்லாம் தான். ஒவ்வொரு ஆக்டிவிஸ்டுக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி மக்கள் தான்.